ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். மனித குலத்துக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தல், பிரதமர் மோடி பேச்சு. அங்கோலா அதிபர் ஜோவோ மானுவல் கோன்காவல்ஸ் லாரன்கோ 3 நாள் பயணமாக இன்று டெல்லி வந்தார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வரவேற்றனர். பிரதமர் மோடியுடன் அங்கோலா அதிபர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பிரதமர் மோடி கூறும்போது, பயங்கரவாதம் மனித குலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்தியாவும் அங்கோலாவும் இந்த விஷயத்தில் ஒத்த கருத்தை கொண்டுள்ளன. பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவருக்கு எதிராக வலுவான நடவடிக்கையை எடுப்போம். அதில் நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிரான எங்கள் போராட்டத்தில் அங்கோலா தருகின்ற ஆதரவை பாராட்டுகிறோம் என பிரதமர் மோடி கூறினார். தற்கொலை படையாக சென்று தாக்குவேன். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 டூரிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த இந்தியா திட்டமிட்டு வருகிறது. படைகளை தயார்படுத்தி வரும் நிலையில் கர்நாடகாவின் வீட்டு வசதி மற்றும் சிறுபான்மையின அமைச்சராக இருக்கும் ஜமீர் அகமது கான் தான் தற்கொலை படையாக பாகிஸ்தானுக்கு சென்று தீவிரவாதிகளை தாக்குவேன் என ஆவேசமாக கூறியுள்ளார். நாங்கள் இந்தியர்கள், இந்துஸ்தானிகள், எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாகிஸ்தான் எப்போதும் இந்தியாவின் எதிரியாக இருந்து வருகிறது. அவர்களுக்கு எதிராக போருக்கு செல்ல வேண்டியிருந்தால் நான் போராட தயாராக இருக்கிறேன். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனக்கு அனுமதி தந்தால் உடலில் குண்டுகளுடன் தற்கொலை படையாக பாகிஸ்தான் சென்று தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு இந்தியனும் பயங்கரவாதத்தை எதிர்க்க ஒன்றுபட வேண்டும். தேசிய பாதுகாப்பு தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என அமைச்சர் ஜமீர் அகமது கான் கூறினார். பாகிஸ்தானுடன் போரை ஆதரிக்கவில்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறி சர்ச்சையான நிலையில் அவரது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் தற்கொலை படையாக செல்வேன் என கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. ನಮಗೂ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ನಮಗೂ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಯಾವ ಸಂಬಂಧನೂ ಇಲ್ಲ. ಯುದ್ಧ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ರೆಡಿ. ಅದಕ್ಕೆ ನನ್ಗೆ ಆಜೆ ಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ ಕಳ್ಸ್ತಾರಂದ್ರೆ ಹೇಳಿ ನಾನು ಹೋಗಲು ಸಿದ್ಧ. ನಾನೇ ಹೋಗ್ತೀನಿ ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ. ನಡೀರಿ. இலங்கையில் இறங்கிய விமானம் சுற்றி வளைத்தது பாதுகாப்பு படை. பயங்கரவாதிகள் சென்றார்களா? பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சூழலில் சென்னை ஏர்போர்ட் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு ஒரு இமெயில் வந்தது. அதில் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 5 பேர் சென்னையிலிருந்து இலங்கைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தப்பி செல்ல இருப்பதாக கூறப்பட்டு இருந்தது. தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஆண் பயங்கரவாதிகள் 5 பேரும் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. ஆனால் இமெயில் வருவதற்கு முன்பே அந்த விமானம் கொழும்புவுக்கு கிளம்பிவிட்டது. உடனடியாக இந்த தகவல் கொழும்பு பண்டார நாயக்கே ஏர்போர்ட்டுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கொழும்புவில் அந்த விமானம் தரையிறங்கியதும் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். பயணிகள் ஒவ்வொருவரிடமும் விசாரணை நடந்தது. ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. விமானம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. ஆனால் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரும் இல்லை. இதனால் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த மெயில் புரளி என்பது தெரிந்தது. இமெயில் அனுப்பியவர்கள் யார் என்பது பற்றி விசாரணை நடக்கிறது. ஓட்டமெடுக்கும் பயங்கரவாதிகள், காலியாகும் பாகிஸ்தான் பதுங்கு குழிகள். காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த 42 இடங்களை ராணுவம் அடையாளம் கண்டுள்ளது. இதையறிந்த பாகிஸ்தான் இந்திய ராணுவம் தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவசரமாக பயங்கரவாதிகளை பதுங்கு குழிக்குள் அனுப்பி வைத்தது. பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற 200 தீவிரவாதிகள் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கெல், சர்தி, துத்னியல், அத்முகம், ஜூரா, லிபா, பச்பன், ஃபார்வர்ட் கஹீதா, கோட்லி, குயிரட்டா, மந்தர், நிகேல், சமன்கோட் மற்றும் ஜான்கோட் ஆகிய பகுதிகளில் இந்த பதுங்கு குழிகள் உள்ளது.
இங்கிருந்து ஜம்மு காஷ்மீருக்குள் இஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷ்-இ முகமது மற்றும் லஷ்கர்-இ-தொய்பா ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த 60 பயங்கரவாதிகள் ஊடுருவியுள்ளனர். இதில் 17 பேர் அடிக்கடி நகர்ப்புறங்களில் வலம் வருவதாகவும் கூறப்படுகிறது. அவர்களை அடையாளம் கண்டு வேரறுக்கும் பணியில் இந்திய ராணுவம் இறங்கியுள்ளது. இதனால் இந்தியாவின் பதிலடிக்கு பயந்து பதுங்கு குழியில் இருந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்துள்ளனர். இதற்கிடையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மதராசாக்களில் ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அங்கும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் மதராசாக்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அனல் காற்று மற்றும் வெப்பம் அதிகமாக இருப்பதால் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு சொல்கிறது. ஆனால் போர் பதற்றம்தான் விடுமுறைக்கு காரணம் என்பதை பாகிஸ்தான் அதிகாரிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருவகை வெப்பம் நிலவுகிறது. ஒன்று இயற்கையான வெப்பம், இன்னொன்று இந்தியா கிளப்பியுள்ள உஷ்ணம் என அந்நாட்டு மத விவகாரத்துறை இயக்குநர் ஹபீஸ் நசீர் அகமது ஒப்புக்கொண்டுள்ளார். ஏவுகணையை பறக்கவிட்டதால் அதிர்ச்சி, இந்தியாவை ஆத்திரமூட்டும் பாகிஸ்தான். வீடியோ வெளியிட்டு சேட்டை, எல்லையில் பதற்றம் உச்சம். நாட்டையே உலுக்கிய காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் ஆபரேஷனில் இந்தியா களமிறங்கியிருக்கிறது. எந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்குள் புகுந்து நம் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு பதற்றமான சூழலிலும் தொடர்ந்து இந்தியாவை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் நடந்து கொள்கிறது. குறிப்பாக அந்நாட்டின் அமைச்சர்களும் இராணுவ தளபதியும் வாய் சவடால் பேசி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இப்போது பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்து பதற்றத்தை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தான். எக்ஸசைஸ் இண்டஸ் என்ற பெயரில் நடந்த போர் பயிற்சியின் ஒரு அங்கமாக இன்று இந்த சோதனை நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் சோதித்த ஏவுகணையின் பெயர் அப்தாலி வெப்பன் சிஸ்டம். இது ஒரு பாலிஸ்டிக் வகை ஏவுகணை. தரையிலிருந்து பறந்து சென்று நிலப்பரப்பை தாக்கும் சக்தி கொண்டது. அதிகபட்சமாக சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது. பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை சோதனை தொடர்பான வீடியோக்களை அந்த நாட்டின் மீடியாக்கள் வெளியிட்டு வருகின்றன. அப்தாலி ஏவுகணையை வைத்து இந்தியாவின் எல்லை பகுதியில் உள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் முக்கிய இடங்களை குறிவைக்க முடியும். ஏற்கனவே பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா கொதிப்பில் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற கோஷம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒலிக்கிறது. இப்படி ஒரு பதற்றமான நேரத்தில் பாகிஸ்தான் எந்த விதமான ஏவுகணையை சோதித்தாலும் அது இந்தியாவை ஆத்திரமூட்டும் செயலாகவே பார்க்கப்படும் என்று நம் பாதுகாப்புத்துறை வட்டாரம் கூறியது. பாகிஸ்தான் இப்போது செய்து வரும் எல்லா செயல்களுக்கும் சேர்த்தே இந்தியாவின் பதிலடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் ஊழல் விசாரணை எதிரொலி, அமலாக்கத்துறை மீது திமுக பாய்ச்சல். ஸ்டாலின் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பரபரப்பு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சித் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் நடைபெற்றது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அமலாக்கத்துறையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் கூறியிருப்பதாவது: நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தன்னாட்சி அமைப்புகளிலும் அத்துமீறி குறுக்கிட்டு அந்த அமைப்புகளின் சுதந்திரத்தை மத்திய அரசு பறிக்கிறது. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டுமே ஐடி இடி ரெய்டுக்கு இலக்காகும் வகையில் அதிகார அத்துமீறல் செய்கிறது. அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை உருவாக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற நடுநிலை தவறாது செயல்பட வேண்டிய அமைப்புகளை பழிவாங்கல் நடவடிக்கைக்கும் அதிமுக போன்ற கட்சிகளை மிரட்டி கூட்டணி அமைக்கவும் பாரதிய ஜனதா அரசு பயன்படுத்தி வருகிறது. திமுக மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக அமலாக்கத்துறையை பாரதிய ஜனதா அரசு பயன்படுத்துவதை சட்டத்தின் துணையால் துணிச்சலுடன் எதிர்கொண்டு முதல்வர் சொன்னபடி அமித்ஷா அல்ல, எந்த ஷா வந்தாலும் நீதியை நிலைநாட்டி பாரதிய ஜனதாவின் அத்துமீறலை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்போம் என்று அந்த தீர்மானத்தில் கூறியிருக்கின்றனர். இது தவிர பாரதிய ஜனதா ஆட்சியை எதிர்த்து நாட்டுக்கே ரோல் மாடலாக விளங்கும் ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிப்பது, ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் பொதுக்குழுவை கூட்டுவது, திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியின் சாதனையை நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு சொல்வது போன்ற 3 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? வசம்பு வார்த்தைகளால் நசுக்கப்படுகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து விலகுவதாக கோவை கவுண்டம்பாளையம் 16வது வார்டை சேர்ந்த வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் கட்சியில் பிரபலமானாலும் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே சந்தித்தேன். கடந்த 3 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். என் வளர்ச்சியை தடுப்பதாக நினைத்து கட்சியின் வளர்ச்சியை தடுக்க சிலர் செயல்படுகிறார்கள். பொதுக்குழு கூட்டம், பூத் கமிட்டி மாநாடு, செயற்குழு கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. பொதுச் செயலாளரை சந்திக்க மேடை ஏறினால் மனித சங்கிலியால் நுழைய விடாமல் கீழே தள்ளிவிட்டது என தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டேன்.
நீ கட்சி ஆரம்பித்த பிறகுதானே வந்த, என்ன அவசரம் போ. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு. உனக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி என வசம்பு வார்த்தைகளால் நசுக்கப்படுகிறேன். என்னுடைய மக்கள் பணிக்கு ஒரு சிலர் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. மக்களுக்கான சேவையை எந்த தளத்தில் இருந்தாலும் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். இன்று முதல் நான் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பணியாற்றிய அனைத்து தொண்டர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றும் வைஷ்ணவி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா பொதுத் தேர்தலில் வெற்றி, மீண்டும் பிரதமராகிறார் அல்பானிஸ். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சியின் ஆட்சி நடந்து வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அல்பானிஸின் தொழிலாளர் கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா பார்லிமெண்டிற்கு இன்று தேர்தல் நடந்தது. பிரதமர் அல்பானிஸ் தலைமையில் தொழிலாளர் கட்சியும் எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் டட்டனின் லிபரல் கட்சியும் நேரடியாக மோதின. மொத்தமுள்ள 150 பார்லிமெண்ட் தொகுதிகளில் 76 தொகுதிகளை கைப்பற்றும் கட்சி ஆட்சி அமைக்கும். தேர்தல் முடிந்தவுடன் ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. இந்த தேர்தலில் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. தொழிலாளர் கட்சி 78 இடங்களில் வெற்றி வாகை சூடியதால் அல்பானிஸ் மீண்டும் பிரதமராகிறார். தேர்தல் வெற்றி குறித்து பேசிய அல்பானிஸ், இது என்னுடைய வாழ்க்கையில் பெருமைமிக்க சிறந்த தருணம் என்றார். மீண்டும் பிரதமராகும் அல்பானிஸுக்கு பிரதமர் மோடி உள்பட பல்வேறு நாட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.